பார்க்க போகிறோமெண்டா ஒரு சமையல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குத்தரிசி சோறும் பருப்பும் பொரிச்ச மீனும் குழம்பும் வைக்க போகிறோம் மீனில். அந்த வீடியோ இப்போ பார்ப்போம்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மீனை இப்போ பொரிக்கிறதுக்காண்டி நல்லா சதக்கட்டி மீன். இந்த சதக்கட்டி மீனை நாங்கள் பொரிக்கிறதுக்கு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறோம். அப்படி ஊற வச்சா தான் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கு ருசி கொண்டு வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மீன் இப்போ பொரிஞ்சு கொண்டு இருக்கு. அடுத்து நாங்கள் குத்தரிசி சோறு உங்களுக்கு காட்டுறேன். குத்தரிசி சோறுன்றது சிகப்பு சோறு இனத்தை தான் சார்ந்தது. இந்த குத்தரிசி சோறு சாப்பிட்டா நோய் வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக உங்களுக்கு நாங்கள் மசாலா பருப்பை காட்டுறேன். எப்படி மசாலா பருப்பு இருக்குன்னு பாருங்கள். நல்லா பூடு இஞ்சியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கு இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வாசத்துக்காக தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இது மீன் குழம்பு. இது மசாலா மீன் குழம்பு தான். இதுக்கும் வாசம் தூக்கலாக இருக்கிறதுக்கு இஞ்சி பூடு ரம்பையில் நாங்கள் போட்டிருக்கிறோம். நல்லா வாசம் தூக்கலாக இருக்குது. மீனண்டா எல்லாருக்கும் உயிராக தான் இருக்குது. சிறியோருக்கும் தான் பெரியோருக்கும் தான் அப்படி உயிராக இருக்குது மீனன்றா. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் பொரிஞ்சு கொண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வாய் ஊறுது. மீனின் டேஸ்ட்டே தனி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை பிரட்டி பொரிய விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீனை. சரி ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிய மட்டும் உங்களுக்கு ஒரு கடி ஜோக் சொல்கிறேன். கோழி எங்கட காலுக்கு அடிமைப்படுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நாங்கள் கோழிஇந்த காலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அதாவது கோழியை காலை பொரிச்சா நாங்கள் அதுக்கு எப்படி டேஸ்ட்டில் தின்னுவோமோ அப்படி. இந்த ஜோக் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் பொரிஞ்சு கொண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மீன் பொரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வேற ஒரு கோப்பையில் மாற்றுவோம் மீனை. இந்த பலபலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன். இப்படி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த 3 கறியோட நீங்கள் அதை குத்தரிசி சோறை சாப்பிட்டு பாருங்கள். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் 6 துண்டு பொரிச்சிருக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ உங்களுக்கு கோப்பையில் போட்டு காட்டுறேன் என்னென்ன கறி குத்தரிசி சோறோட. ஃபஸ்ட்டுக்கு சோறை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோப்பையில். இந்த குத்தரிசி சோறு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நோய் வராது. வெள்ளைச்சோறை விட நல்ல இது. வெள்ளைச்சோறு சாப்பிட்டா சீனி நோய் வரும். இந்த சோறு சாப்பிட்டா சீனி நோய் வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பருப்பு கறி மசாலா பருப்பு கறி இதுக்கு விடலாம். மசாலா பருப்பு கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பருப்பு கறி விருப்பம்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மீன் குழம்பு விடலாம். அப்படியே ஒரு சதக்கட்டி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, டேஸ்ட்டான சதக்கட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்படியே எடுத்து குழம்பையும் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, அருமையான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்தது நல்லா ஒரு பெரிய துண்டாக ஒரு பொரிச்ச மீன் எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்களுக்கும் வாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.